Hi friends, welcome to Kirti Samayal. இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்கறோம்னா சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் வச்சு எப்படி புளிக்குழம்பு வைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த சுண்டக்காய் வந்துட்டு நம்ம அப்படியே போடக்கூடாது. இதுல வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். விதைய எடுக்கிறதுக்கு இதை வந்து தட்டி எடுத்துக்க போறோம். இப்போ வந்து இந்த சுண்டக்காய் வந்து எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒன்னு வந்து தனியா செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் மொத்தமா போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டா அடிச்சிங்கனாலே இது பொழக்கும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டா போதும். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணும்போது உள்ள இருக்க சீடெல்லாம் வெளியே வந்துடும். சீடு எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து கசப்பு அதிகமா இருக்கும். அதனால சீடை வந்து மேக்சிமம் எடுத்துக்கணும். வெறும் தொப்பையா போடக்கூடாது. கொஞ்சம் சீடு இருக்கணும், கொஞ்சம் தொப்பையும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கழுவி எடுத்துக்க போறோம். ஸோ அதை வந்து லைட்டா இப்படி இடிச்சு மட்டும் எடுத்துக்கலாம். நீங்க மொத்தமாவும் போட்டு இடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு சுண்டக்காய் எல்லாம் தட்டியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம 2-3 தடவை அலசி எடுத்தோம்னா அதோட சீடெல்லாம் வெளியே போயிடும். இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு லைட்டா இப்படி பிசைஞ்சு விட்டிங்கனாலே அதோட சீட்ஸ் எல்லாமே வந்து உதிர ஆரம்பிச்சோம். இப்போ வந்து நான் மண்சட்டி தான் யூஸ் பண்றேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை வந்து வணக்கி அரைக்க போறோம். அதனால கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். வணக்கிற கலவை ஊத்தினா போதும். இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இப்போ உள்ள சேர்த்திடலாம். இப்போ இது கூடயே வந்து சீரகம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வந்து ஒரு தக்காளியை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திடலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது உள்ள சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜாருக்கு மாத்திடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து வெந்தயம் உள்ள சேர்த்திடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ அது போட்ட உடனே வந்துட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து உள்ள சேர்த்திடலாம். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அது உள்ள சேர்த்திடலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம். இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சுண்டக்காய் வந்து உள்ள சேர்த்திடலாம். பெரிய நெல்லிக்கால பாதி அளவு புளியை வந்து நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அதை போல சேர்த்திடலாம். இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உள்ள ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்துட்டு நான் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அது வந்து ஒரு 3 ஸ்பூன் உள்ள ஆட் பண்றேன். நீங்களா இருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணணும். நீங்க தனித்தனியா யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா இந்த பச்சை வாசம் எல்லாமே போகணும். அது வரைக்கும் இது அப்படியே வேகட்டும். இப்போ பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு. எண்ணெய் தெளிஞ்சு வந்து மேலே வருது. இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து உள்ள சேர்த்திடலாம். இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் சுண்டி பச்சை வாசம்லாம் போச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ
சுண்டக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.